ரஹ்மான் இருக்கு. இப்போ இஸ்திஸ்னா வந்து இல்லாமை கொண்டு நம்ம இஸ்திஸ்னா செய்வோம்னு படித்தோம். சில நேரங்களில் எதை கொண்டு பண்ணுவோம், கைது என்பதை கொண்டு நம்ம என்ன செய்வோமா, இஸ்திஸ்னா செய்வோம். ரெண்டையும் நம்ம படிச்சாச்சு. இந்த இல்லாவுக்கும் கைருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த கைது என்பது சிஃபத்துடைய மானாவுக்காண்டி வைக்கப்பட்டது. இல்லா என்பதுதான் இஸ்திஸ்னாவுடைய மானாவுக்கு என்ன செய்யப்படுச்சு, வைக்கப்பட்டது. இப்போ சிஃபத்துனா தெரியுதா? பாருங்கம்மா, ரஜுலுன் ஆலிமுன் என்ன அர்த்தம்? ஆலிமான மனிதன். இப்போ ரஜுல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண். ஆண். நீ எந்த ஆணை எடுத்துக்கிறவ? உலகத்தில் எவ்வளோ ஆண் இருக்கிறான். ஜாகில இருக்கிறான், ஆலிமுன் இருக்கிறான். அப்போ ரஜுலுன்னு சொல்லும் பொழுது எல்லா ஆண்களையும் எடுத்துக்கொள்ளும். இப்போ ஆலிமை சேர்த்து சொல்லும் பொழுது யாரை மட்டும்தான் எடுக்கும்? ஆலிமான. அப்போ இது வந்து மௌசூஃப். இதை வந்து நம்ம வர்ணிக்கிறோம். மௌசூஃப் இது என்னது? சிஃபத். இந்த சிஃபத்துடைய மானாக்கு எது வரும்? கைர் என்பதை என்ன செய்கிறாரு? வரும் அப்படிங்கிறார். இப்போ பாருங்க, அன்ன இன்ன கைர கைர என்பதாகிறது மௌதூஅத்துன், அதை வைக்கப்பட்டது. லிஸ்ஸிஃபத்தி, எதுக்காண்டி வைக்கப்பட்டது? சிஃபத்துக்காண்டி தான் வைக்கப்பட்டது. சில நேரங்களில் எந்த மானாலும் நம்ம புழங்குவோம், இஸ்திஸ்னாவுடைய மானால என்ன செஞ்சிருவோம், புழங்கி விடுவோம். பாருங்க, வக்கது சில நேரங்களில் முதாரியான ஃபேலுக்கு முன்னால கது வந்தா சில நேரம், மாலியான ஃபேலுக்கு முன்னால கது வந்தா நிச்சயம். விளங்குதாமா? பாருங்கம்மா, கது எஜீமு ஜெய்துன் என்னமா அர்த்தம்? எஜீமுக்கு முதாரியான ஃபேல், என்னுடைய மாலி எப்படிமா இருக்கும்? ஜாஅன் இருக்கும். முதாரியான ஃபேலுக்கு முன்னால என்ன வந்துட்டு இருப்போம்? கது வந்துருக்கலாமா? இந்த கது ஏற்கனவே படிச்சதுதான், புதுசாக கேட்கக்கூடாது. இதுக்கு என்னமா அர்த்தம்? சில சமயம், சில சமயம் ஜெய்து வருவான். இப்ப பாருங்க, கதுஜா ஜெய்து என்ன அர்த்தம்? நிச்சயமாக ஜெய்து வந்தான். மாலிக்கு முன்னால கது வந்தா நிச்சயமாக, முதாரியான ஃபேலுக்கு முன்னால கது வந்தா என்னது? சில சமயம். விளங்குதா? அந்த அடிப்படையில் பாருங்க, வக்கது துஸ்தஅமலு, சில நேரங்களில் துஸ்தஅமலு, இந்த துஸ்தஅமலுக்கு மேலே கைருன்னு போடுக்குங்க. கைர் கைர் என்பதை புழங்கப்படும். லில் இஸ்திஸ்னாயி, இஸ்திஸ்னாவிற்காக புழங்கப்படும். என்ன சொல்றாரு அப்படின்னா, கைர் வந்து எதுக்காண்டியாக தான் வச்சிருக்கிறாங்க? சிஃபத்துக்காக. இல்லா என்பதை எதுக்காண்டி வச்சிருக்கிறாங்க? இஸ்திஸ்னாக்காக. சில நேரங்களில் வந்து இஸ்திஸ்னாவுக்கு கைரை போட்டுருவாங்க, சிஃபத்துக்கு எதை போட்டுருவாங்க? இல்லாவும் போட்டுருவாங்க. அப்படி உல்டாவை மாறிடுமா? கைர் என்பது சிஃபத்துக்கு தான். சில நேரங்களில் எந்த மானாவுக்கு போயிடும்? இஸ்திஸ்னாவுடைய மானாவுக்கு வரும். இல்லா என்பது இஸ்திஸ்னாவுக்கு தான். சில நேரங்களில் எந்த மானாவுக்கு வந்துடும்? சிஃபத்துடைய மானாவுக்கு என்ன செஞ்சிடும்? வரும். அதுக்கு ஒரு ஆயத்தை போடுறாங்க பாருங்க. லவ் கான ஃபீஹிமா சொல்லுங்க ஆலிகத்து. ஆலிகத்துங்கிறது இலாகுடைய பண்டம். இலாகுனா கடவுள். ஆலிகத்துல என்ன அர்த்தம்? கடவுளர், அதாவது கடவுள்கள். லவ்கான ஃபீஹிமா ஆலிகத்துல் இல்லல்லாஹு லஃபஸத தா. என்னமா அர்த்தம்? லவ்கான ஃபீஹிமா, ஃபீஹிமா அப்படின்னா அந்த இரண்டில். எந்த இரண்டில்? வானம் பூமி. வானத்திலும் பூமியிலும் பல கடவுள்கள் ஆகியிருந்தால். இப்ப எத்தனை கடவுள் தான் இருக்கிறான்? ஒரு கடவுள் தானமா இருக்கிறான், அல்லாஹ் மட்டும் தானமா இருக்கிறான். இப்ப அது பாருங்க, அல்லாஹ்க்கு இந்த இல்லாஹ்வுக்கு வந்து இஸ்திஸ்னாவுடைய அர்த்தம் வச்சிடக்கூடாது, சிஃபத்துடைய மானா வைக்கணும். இப்ப பாருங்க, அல்லாஹ்க்கு அல்லாத, இதுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும்? அல்லாதன்னு அர்த்தம் வச்சாதான் சிஃபத்துடைய மானா வரும். தவிரன்னு அர்த்தம் வச்சா எந்த மானா வந்துடும்? இஸ்திஸ்னாவுடைய மானா வந்துடும். ஆனா இந்த ஆயத்துல வந்து இல்லா என்பது சிஃபத்துடைய மானாவிற்காக வந்துள்ளது. ஆனா இல்லாம நம்ம எதுக்காக தான் வச்சிருக்கிறோம்? இஸ்திஸ்னாக்காண்டி வச்சிருக்கிறோம். ஆனா சில நேரங்களில் வந்து சிஃபத்துடைய மானாவுக்கு என்ன செய்யப்படும்? புழங்கப்படும். அந்த அடிப்படையில் இந்த ஆயத்துல வந்து இல்லா என்பது
தவிரங்கிற அர்த்தத்துக்கு வரல. சிஃபத்துடைய மானாக என்ன செஞ்சிருக்குது வந்து. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ்க்கு அல்லாத பல கடவுள்கள் ஆகியிருந்தால் பசதா பசதா பசது பசதா என்ன அர்த்தம்? அழிந்து நாசமாகிவிடும் அர்த்தம். இப்போ உலகத்தில் வந்து பல கடவுள் இருக்கான்னு வச்சுக்கிடுவான். ஒரு கடவுள் என்ன செய்வாருன்னா, நீ பேட்டையில் மழை பெய்யணும் பாரு. இன்னொரு கடவுள் அதெல்லாம் கிடையாது, பேட்டையில் மழை பெய்யக்கூடாது, டவுனில் தான் பெய்யணும் அப்படின்னு என்ன செய்வார்? ஒன்று வேணாம், ஒரு பஸ்ஸில் 2 டிரைவர் ஒரே இடத்துல ஓட்டுறான்னு வச்சுக்கிடுவான். அந்த பஸ்ஸில் நம்ம ஏற முடியுமா? ஏன் முடியாது? ஒருத்தர் பிரேக்கை பிடிப்பாரு, ஒருத்தர் ஆக்சிடென்ட்டை பிடிப்பார். கடைசியில் அக்கு வேற ஆணி வேற நம்மளும் போய் சேர்ந்துருவோம். அப்போ உலகத்தில் வந்து ஒரு ஒரு பேருந்துக்கு ஒரு ஓட்டுநர் தான். அப்போ இவ்வளவு பெரிய உலகத்தை செயல்படுத்தக்கூடியவன் பல கடவுள் இருந்தால், ஒரு கடவுளுக்கு ஒரு அழிக்கணும் பாரு, இன்னொரு கடவுள் அழிக்கக்கூடாதுன்னு பாரு. கடைசியில் அவங்களுக்கு மத்தியில் சண்டை வந்து வானமும் பூமி என்ன செஞ்சிடும்? நாசமாகிவிடும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆயத்தில் வரக்கூடிய இல்லா என்பது இஸ்திஸ்னாவுடைய மானாவுக்கு வரல. எந்த மானாவுக்கு வந்திருக்குதுமா? சிஃபத்துடைய மானாவுக்கு வந்திருக்கு. பாருங்கம்மா, இன்ன கைர கைர என்பதாகிறது மௌது அத்துல் லிஸ்ஸிஃபத்தி. அது பூர்வீகம் என்ன அப்படின்னா, சிஃபத்துக்காக வேண்டிதான் வைக்கப்பட்டது. வகது துஸ்தஅமலு, சில நேரங்களில் அந்த கைது என்பதை புழங்கப்படும். சிஃபத்துடைய மானாவை விட்டுவிட்டு எந்த மானாவுக்கு புழங்கப்படும்? இஸ்திஸ்னாவுடைய மானாவிற்கு புழங்கப்படும். இப்போ இல்லா கைது என்பதை இஸ்திஸ்னாவுடைய மானாவுக்கு புழங்குறதுக்கு உதாரணம் பாருங்க. கமா அன்ன இல்லா, இல்லா என்பதாகிறது மௌது அத்துன் லில் இஸ்திஸ்னாயி, அது இஸ்திஸ்னாவிற்காக வேண்டிதான் வைக்கப்பட்டது. வகது துஸ்தஅமலு, இந்த துஸ்தஅமலுக்கு மேலே இல்லா போட்டுக்குங்க. இல்லா என்பதை சில நேரங்களிலே புழங்கப்படும். லிஸ்ஸிஃபத்தி, சிஃபத்துக்காக வேண்டி புழங்கப்படும். அப்போ நீங்கள் குழப்பக்கூடாதுமா வருமா? இல்லாவுடைய அசல் எதுமா? இஸ்திஸ்னா இல்லைங்களா? கைருடைய அசல் எதுமா? சிஃபத். சில நேரங்கள் இல்லாம கொண்டு போய் நம்ம ஏற்று புழங்கிடுவோம் சிஃபத்தில், கைரை கொண்டு போய் ஏற்று புழங்கிடுவோம் இஸ்திஸ்னா. இந்த ஆயத்தில் வந்து இந்த இல்லாவுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறாங்க அப்படின்னா, என்ன அர்த்தம் வைக்கிறாங்க? கைருடைய அர்த்தம் என்ன செஞ்சிருந்தாங்க? கைருக்கு என்னது? சிஃபத்துடைய அர்த்தம். சரிதா? பாருங்க, வானங்களிலும் பூமிகளிலும் அல்லாஹ்க்கு அல்லாதேன்னு படிக்கணும். அல்லாம தவிர அப்படின்ட்டா எந்த அர்த்தம் வச்சுட்டா வந்துடும்? இஸ்திஸ்னாவுடைய அர்த்தம் வச்சுட்டா வந்துடும். ஆனால் நம்ம வந்து இல்லாவுக்கு சிஃபத்துடைய மானாவை இந்த ஆயத்தில் கொடுக்குறோம். அப்போ இல்லல்லாஹு அப்படின்னா கைருல்லாஹின்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே கைரில் உள்ள ராவுக்கு என்ன மாதிரி ஏறாப்பு கொடுப்போம்? பின்னால் என்ன ஏறாப்பு இருக்குதோ அந்த ஏறாப்பு என்ன செய்வோம்? இந்த ரேக்கு கொடுத்துட்டு கைருக்கு பின்னால் என்ன செஞ்சிருவோம்? ஜர்னி செஞ்சிருவோம். படித்தோம், போன பாடத்தில் படித்தோம். கைருல்லாஹின்னு வந்து பாருங்க. கமா அன்ன இல்லா, இல்லா என்பதாகிறது மௌலு அத்துன், அதை வைக்கப்பட்டது. லில் இஸ்திஸ்னாயி, இஸ்திஸ்னாவிற்காக வேண்டிதான் வைக்கப்பட்டது. ஆனால் சில நேரங்களில் துஸ்தஅமலு, அதை புழங்கப்படும். லிஸ்ஸிஃபத்தி, சிஃபத்திற்காக புழங்கப்படும். கமாஃபி கௌலிஹி தாலா, கௌலிஹி தாலானா அல்லாவுடைய சொல்லுன்னு அர்த்தம். கௌலிஹீனா அந்த கீவுடைய லமீர் யாருமா? அல்லான்னு போட்டுக்குங்க. அல்லாஹுடைய சொல்லில் உள்ளதை போன்று. அந்த தாலாங்கிறது எழுதுமா? தாலாங்கிறது என்னது போல அதை சொல்லு. இது என்ன களிமா? களிமாக்கள் 3 இருக்கலாமா? இஸ்மு ஃபேல அரிஃபு. தாலான்னு 7 கட்டுப்படும். தாலாங்கிறது எழுதுமா? பாருங்க, தஆலையே இருக்கும். எப்படி இருக்கும் அசல்ல? தஆலையே இருக்கும். ஃபஹா தஆலைய, இந்த அலிஃபா தான் அலிஃபா, இந்த ஏயை தான் அலிஃபா புரட்டி எப்படி படிக்கிறோம்? தஆலா. தஆலானா உயர்ந்து விட்டான், உயர்ந்து விட்டான் அர்த்தம். இந்த தாலாங்கிற ஃபேலை வந்து அல்லாவுக்கு பின்னால மட்டும்தான் போடணும். நீ பாட்டுக்கிட்டு அல்மாஸ் தஆலான்னு சொல்லக்கூடாது.
இந்த தாலாங்கிறது யாருக்குள்ள சிபத்து? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாலும் கூட தாலா நம்ம என்ன செய்யக்கூடாது. உலகத்திலேயே உயர்ந்தவன் யாருமா? அல்லாஹ் தானம்மா. அப்போ அல்லாஹு தாலா தான் சொல்லணும். முஹம்மது தாலா கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால என்ன சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்ன செய்யணும், சொல்லணும். அப்போ கமாஃபி கௌலிஹி தாலா, அல்லாஹுடைய சொல்லில் உள்ளதை போன்று. இந்த கௌலிஹி உடைய லமீர் வந்து அல்லாவை பார்த்து தான் மீளுதுங்கிறதுக்கு ஆதாரம் என்னதான்? அந்த அல்லாஹ்வுக்கு பின்னால தான் யார் வருவா? தாலாங்கிற வார்த்தை வரும். அல்லாஹுடைய சொல்லில் உள்ளதை போன்று லவ்கான ஃபீஹிமா ஆலிகத்துன் இல்லல்லாஹு, அந்த இல்லல்லாஹு கீழே வந்து கைருல்லாஹின்னு போட்டுக்குங்கம்மா. கைருல்லாஹி பாருங்க, அந்த கைருல்லாஹி போட்டுக்குங்க. இல்லல்லாஹு கீழே இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். இல்லல்லா மேலே போட்டுறாதியா, இல்லல்லாஹு கீழே ஒரு கோடு போட்டு அது கீழே வந்து கைருல்லாஹின்னு போட்டுக்குங்க. அப்போ கைருல்லாஹின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் அல்லாத பல கடவுள்கள் வானங்களிலும் பூமிகளிலும் ஆகியிருந்தால் லஃபஸததா, வானமும் பூமியும் என்றைக்கோ அழிந்து நாசமாகியிருக்கும். ஐ கைருல்லாஹி, இல்லல்லான்னா என்னமா அர்த்தம்? கைருல்லாஹி. ஒ கதாலிக்க கவுலுக்க, இதை பார்த்தீங்கன்னா கவுலுக்கு பின்னால் தாழா வரல, ஏன்னா இது நம்முடைய சொல். ஒ கதாலிக்க கவுலுக்க, இவ்வாறே உன்னுடைய சொல். என்ன சொல்? நம்ம சொல்கிறோம்லாமா, இப்போ பாருங்க, லா இலாஹ இல்லல்லாஹ். இதுக்கு என்னமா அர்த்தம்? அல்லாஹ் அல்லாத, ஏமா அல்லாவை தவிரன்னு சொல்லக்கூடாது, விளக்குதா? நாம தான் தவிரன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த இல்லாவுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்? கைருடைய அர்த்தம், அதாவது சிஃபத்துடைய அர்த்தம் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். இப்போ என்ன அர்த்தம் வைப்பீங்க அப்படின்னா, அல்லாஹ் அல்லாத எந்த கடவுளும் கிடையாது. பாருங்க, அல்லாஹ் அல்லாத லா இலாஹன்னு என்ன அர்த்தம்? எந்த கடவுளும் இல்லை. இல்லல்லாஹ், அல்லாஹ் அல்லாத எந்த கடவுளும் கிடையாது. அப்போ இந்த இல்லல்லாவுக்கு என்ன அர்த்தம் வைக்கணும்? இப்போ பாருங்க, கைருல்லாஹின்னு வைக்கணும். கைருக்கு வந்து சிஃபத்துடைய மானா வரும், விளக்குதா? பாருங்க, கதாலிக்க கவுலுக்க, அவ்வாறே உன்னுடைய சொல். லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது அல்லாஹ் அல்லாத வேறு எந்த கடவுளும் கிடையாது என்று கூறுவதை போன்று.